என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது, முக்கியத்துவம் தரப்படுகிறது. வெகு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. லட்சோப லட்சம் மக்கள் பார்க்கிறார்கள். சின்ன சின்ன ஆசனங்களை பழகி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம், மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, இவைகளெல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான கலைக்கு இங்கே நம்ம ஆவடியிலிருந்து விஷ்ணு, டிலேலா ஜானிஸ்ராசனம் செய்ய போகிறார்கள். நதிதா, தாரணிஸ்ரீ சப்த வஜ்ராசனத்தில் கை கும்பிட்ட நிலையில் அந்த ஆசனத்தை வேரியேஷன்ஸோடு செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவ மணிகளே, நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசனங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்கள், பார்க்கலாம். ஜானிஸ்ராசனம், சப்த வஜ்ராசனம், கை கும்பிட்ட நிலையில். ரைட். ஜானிஸ்ராசனம் முழுமையாக செய்கிறார்கள். சப்த வஜ்ராசனத்தில் வேரியேஷன்ஸ் அழகாக செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசனங்களைத்தான் முதல்ல மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நீ இடது காலை மாற்றி செய்யுங்கள். நீங்கள் மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அங்கே பார்க்க இப்போ செய்த மாதிரியே செய்யுங்க. கொஞ்சம் பின்ன போ. கை கும்பிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீங்கள் இப்பொழுது அப்படியே திரும்புமா, அப்படியே திரும்ப, இங்கே தள்ளிவா, நீ அங்கே பார்க்க திரும்ப, அங்கே பார்க்க திரும்ப. முதல்ல வலது காலை செய். இப்போ வலது காலை திரும்பவும் செய்யணும். நீ இடது காலை செய்யும் முதல்ல, இல்லைடா அங்கே பார்க்க நேர பண்ணுங்க. ஆசனங்களை எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நாங்கள் இருப்போம். இந்த ஆசனத்தில் கை ஒட்டலை, மார்பகம் பிரியப்படுகிறது, கழுத்து திரும்பப்படுகிறது, முதுகெலும்பு மேலே தூக்கப்படுகிறது, கழுத்து தைராய்டு கிளாண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீக்கப்படும், ஒத்த தலைவலி இவைகளெல்லாம் நீங்கிவிடும். ஜானிஸ்ராசனம் பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ஜானிஸ்ராசனத்தில் ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். அதே மாதிரி முட்டு வலி, கால் வலி, பாத வீக்கம் இவைகளெல்லாம் ஜானிஸ்ராசனத்தில் முழுமையாக நீக்கப்படும். இந்த முழு அளவு செய்யாவிட்டாலும் முட்டை பிடித்து கொண்டு செய்தாலும் கூட முழு பலனும் கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்குங்கள். இங்கே ஒருவருக்கு ஒரு நேரே திரும்ப, கொஞ்சம் தள்ளிவா, அப்படி நேரே திரும்ப. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். சப்த வஜ்ராசனம். இந்த முதுகெலும்பு எப்படி வளைச்சிருக்குன்னு பாருங்கள். முதுகெலும்பு வளையுது, தொடை நரம்புகள் எல்லாம் இழுக்கும். கழுத்து திருப்பப்படுகின்ற காரணத்தினால் கழுவில் L4 அந்த மேலே கழுத்தெலும்பு தேய்ந்து விடும் என்று சொல்வார்கள்.
அதெல்லாம் இது நீக்கப்படும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீக்கப்படும். மெதுவாக எழுந்திருங்கள், கலையுங்கள். அப்படியே நேராக பத்மாசனம் போட்டு உட்காருங்க. அங்கே போய் முதல்ல இருந்த மாதிரி முன்ன போடும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். ஆனால் சின்ன ஆசனங்கள், எளிமையான ஆசனங்கள். இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம். நீங்கள் நிறைய கஷ்டமான ஆசனங்களையோ நிறைய ஆசனங்களையோ அனுதினமும் செய்ய வேண்டும் என்பது அல்ல. 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எவ்வளோ ஆசனங்கள் செய்ய முடிகிறதோ அதனை காலையிலும் மாலையிலும் சிறுவர்களும் பெரியவர்களும் செய்ய வேண்டும். உங்கள் உடலை பாரம்பரிக்கக்கூடிய அதுதான் ஆசனம். வயிறை உபயோகப்படுத்துகிறோம், பாரம்பரிப்பதில்லை. ஹார்ட் அண்ட் லங்ஸ் பிறந்ததிலிருந்தே அடித்து கொண்டிருக்கிறது, பாரம்பரிப்பதில்லை. கண்ணு மூக்கு காது வாய் பிறமையிலிருந்தே உபயோகப்படுத்துகிறோம், பாரம்பரிப்பதில்லை. மூளையை தினமும் உபயோகிக்கிறோம், பாரம்பரிப்பதில்லை. இல்லை, எல்லா உறுப்புகளும் இவைகளெல்லாம் முக்கியமானவை. அவைகளை பாரம்பரிப்பது தான் யோகாசனம். வேறு எந்த பயிற்சியையும் யோகாசனத்தில் தான் இந்த உறுப்புகள் பாரம்பரிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களை எல்லாம் பாரம்பரிக்கின்றோம். சைக்கிள் இருந்தால் சைக்கிளை பாரம்பரிக்கணும், 2 வீலர் இருந்தால் சர்வீஸ்க்கு விடுறோம், 4 வீலர் இருந்தால் சர்வீஸ்க்கு விடுறோம், வெள்ளை அடிக்கிறோம் வீட்டை. அன்றாட பாத்திரங்களை, சமையல் பாத்திரங்களை தினமும் சுத்தம் செய்து தான் வைக்கிறோம். அது போன்று தான் இந்த வயிற்றில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. எல்லா உறுப்புகளும் இயங்கி கொண்டிருக்கின்றன, சோர்வடைகின்றன, அதில் ரிப்பேர் வருகிறது. அவைகளெல்லாம் சரிபார்ப்பது தான் இந்த யோகாசனம் என்பதை கூறிக்கொண்டு, நீங்களும் இது போன்ற ஆசனங்களை, சின்ன சின்ன ஆசனங்களை, பிராணாயாமங்களை, இயற்கை உணவுகளை அனிதனமும் உண்டு உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.